எப்படியம்மா எங்கேம்மா எப்போம்மா கேட்க போகிறோம், இந்த வேர்டு எனக்கு இன்னும் ஞாபகம். எப்போம்மா கேட்க போகிறோம் எங்கே அப்படின்னு சொன்னார். அது மனசில் வச்சுன்னு என்னை அங்கே மியூசிக் காலேஜில் போட்டார். அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும்னு சொல்லி என்னால் முடிஞ்ச வரலும் பண்ணேன். ஐ ஹவ் டன் மை பெஸ்ட். 3 இயர்ஸில் அந்த காலேஜை ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டேன். எதுவும் சொன்னார், அது வந்து லவ் பேர்ட்ஸாக இருக்காங்க அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அம்மா போனால் பயத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு. நிஜமாகவே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நாங்கள் ஆக்ட் பண்ண படங்கள் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மைல் ஸ்டோன்ஸாக இருக்குது இன்றைக்கி. அந்த மாதிரி படங்கள் எத்தனையோ சக்ஸஸ்ஃபுல் படங்கள் இருக்கலாம். ஒரு அப்புறம் ஆக்ட் பண்ண படங்கள் எல்லாம் கமர்ஷியலாக எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கலாம். பட் ஒரு கருத்தோட ஒரு மியூசிக்கலாகவும் ஒரு பிக்சர்ஸாக அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கிற படங்கள் நானும் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ண படங்கள் தான் அப்படின்னு நான் பெருமையோடு சொல்கிறேன். பூர்த்தியாக சந்தோஷமாக அவரை பற்றி நான் பேசுகிறேன். எதுக்குன்னா அது அவர் வந்து ஹி டிசர்வ்ஸ் பாராட்டு. எல்லோரும் இந்த உலக பாரத ரத்னா கொடுத்துருக்காங்கன்னா சும்மாவா, எல்லா விஷயத்தையும் அரசியலில் கூட அவுட்ஸ்டாண்டிங்